நெக்ஸ்ட் நான் செகண்ட் ப்ராப்ளம் டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கவனிங்க. ஏ ரேடான் ஸ்பெசிமன். ஸ்பெசிமன்னா அந்த சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய பொருளை தான் நம்ம ஸ்பெசிமன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். சரிங்களா? எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம்? ரேடான். ஏ ரேடான் ஸ்பெசிமன் எமிட்ஸ் என்னது? உமிழறது. ரேடியேஷன் ஆஃப் லிசன் 3.7 into 10⁻³ ஜிகாபெக்கோரல். எத்தனை? பர் செகண்ட். ஒரு ரேடான் ஸ்பெசிமன் 3.7 into 10⁻³ ஜிகாபெக்கோரல் பர் செகண்ட் அப்படின்ற ரேட்டில் என்ன பண்ணுது? ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கன்வெர்ட்னு என்னது? இந்த ஜிகாபெக்கோரல் இந்த வேல்யூவை வந்து this disintegration in terms of curie. ஒரு ரேடான் ஸ்பெசிமன் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 3.7 into 10⁻³ ஜிகாபெக்கோரல் அளவுக்கு ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. நாம் என்ன செய்யணும்? அந்த குவான்டிட்டி ஆஃப் ரேடியேஷனை வந்து இன் கியூரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, லிசன். திஸ் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி ப்ராப்ளம். given data பாருங்க. டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட், அந்த ரேடான் ஸ்பெசிமன் பர் செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்இன்டகிரேட் ஆகுது அப்படின்னா 3.7 into 10⁻³ ஜிகாபெக்கோரல். நமக்கு ஏற்கனவே தெரியும், டெஃபினிஷன்லேயே படிச்சிருக்கோம். என்னது? 1 curie is equal to 3.7 into 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட்னு படிச்சிருக்கோம். இதுதான் நமக்கு சோர்ஸ். எதுக்கு சோர்ஸு? அந்த ரேடான் ஸ்பெசிமன் பர் செகண்டுக்கு எமிட் பண்ணுற ரேடியேஷனை கியூரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. எஸ், வாங்க இங்கே ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷனில் இது படித்தது தான். ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு 4 டெஃபினிஷன் படிச்சிருக்கோம். அதில் ஒன்று பெக்கோரல், இன்னொன்று கியூரி, இல்லையா? அப்போ 1 பெக்கோரல் இஸ் ஈக்குவல் டு 1 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். 1 curie is equal to 3.7 into 10⁻10 disintegration per second. இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்டுங்கிறது என்னன்னு எழுதலாம்? ஈக்குவலன்ட் டு 1 பெக்கோரல்னு எழுதலாமா? 1 பெக்கோரல் is equal to 1 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். அப்போ இங்கே இருக்கிற டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்டுங்கிறத 1 பெக்கோரல்னு எழுதிக்கலாமா? எஸ், குட். 1 curie is equal to 3.7 into 10⁻10 பெக்கோரல் மாற்றிருக்கும், இல்லையா? அடுத்தது இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெக்கோரல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1 பெக்கோரலை ரைட் சைடு வச்சுக்கிட்டு இந்த 3.7 into 10⁻10ங்கிறது லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே எங்கே போகும்? டினாமினேட்டரில் போகும். அப்போ 1 curie-ங்கிறது நியூமரேட்டரில் இருக்கும், 3.7 into 10⁻10ன்றது டினாமினேட்டரில் இருக்கும். தட் மீன்ஸ் 1 becquerel is equal to 1 curie divided by 3.7 into 10⁻10. அடுத்து வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 1 becquerel is equal to இந்த 1 curie நியூமரேட்டர்ல இருந்துச்சு இல்லையா, அதை தனியாக எழுதிக்கலாமா? செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். 1/3.7 into 10⁻10 into curie அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்க. 1 becquerel is equal to this much of curie. அப்போ நம்மளோட நோக்கம் என்னது? 3.7 into 10⁻3 ஜிகாபெக்கோரல் is equal to how much of curie? All are clear with this? Yes, listen please. 1 becquerel is equal to 1 divided by 3.7 into 10⁻10 curie அப்படின்னா அப்போ 3.7 into 10⁻3 ஜிகாபெக்கோரல் அப்படிங்கிறது எவ்வளவு curie அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். எஸ், கம் டு ஹியர். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெக்கோரல் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ஆஃப் கியூரின்னு வரும்போது இவ்வளோ பெக்கோரல் அப்போ எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 3.7 into 10⁻3 வேல்யூ ஆஃப் ஜிகா மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வேல்யூ ஆஃப் ஜிகா என்னது? 10⁻+9. சென்டிமீட்டர்னு என்னது?
சென்டி அப்படின்னா 10 power -2, மில்லினா 10 power -3, கிலோனா 10 power +3, மெகானா 10 power +6. அந்த ஆர்டர்ல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஜிகாவோட வேல்யூ எத்தனை? 10 power 9. இது சயின்டிஃபிக் மெத்தட்ல நம்ம ரொம்ப லென்த்தியா இருக்கிற டிஜிட்ஸை வந்து நம்ம பவர்ல எழுதணும். அதுக்கு தான் ஜிகான் பேரு. எஸ் வாங்கிங்க. அப்போ 3.7 × 10 power 3 ஜிகாபெக்கோரல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஈக்குவலாகவே வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3.7 3.7 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டோம். எஸ் இப்போ மீதி யார் இருக்கா? 10 power 3. இந்த 10 power 3 அப்படியே வந்துடும். இந்த 10 power 9 அப்படியே வந்துடும். இன்ட்டு 1 டிவைடட் பை இங்கே இருக்கிற 10 power 10 அப்படியே வந்துடும் இன்ட்டு கியூரி. கரெக்டா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? மல்டிபிள்ஸ் அப்போ பவர் வேல்யூ என்ன பண்ணணும் குட்டி? ஆட் பண்ணணும். பெருக்கும் போது அடுக்கு 10 அடுக்கு மதிப்புகள் என்ன பண்ணணும்? கூட்டணும். இதுதான் ஜெனரல் மேக்ஸ். அப்போ 3.7 × 10 power 3 ஜிகாபெக்கோரல் இஸ் ஈக்குவல் டு 10 power 3 + 9 யாரு? 12 இன்ட்டு இந்த 1 டிவைடட் பை 10 power +10 நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா 10 power -10 இன்ட்டு கியூரின்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்க. இப்போ இந்த 10 power 12 10 power -10 மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த பவர் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணலாமா? இங்கே பிளஸ் மைனஸ்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும்? பெரிய நம்பரோட குறிய போடணும். அப்போ இங்கே பெரிய நம்பர் +12, சின்ன நம்பர் -10. அப்போ +12 இருந்து -10 மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற 2வை 10² அப்படின்னு சொல்லி எழுதுறோம். All are clear with this? That's 3.7 × 10 power 3 ஜிகாபெக்கோரல் is equal to 10 power 12 - 10 curie. That is nothing but 10² curie. 10² நம்ம என்ன எழுதலாம்? 100ன்னு எழுதலாமா? Good, good, very good. அப்போ 3.7 × 10 power 3 ஜிகாபெக்கோரல் is equal to 10 curie. Okay? வாங்க நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. 92 uranium 235 the uranium nucleus, especially fissionable nucleus. Yes or no? Yes. That experiences 1 alpha decay. எத்தனை? 92 uranium 235ங்கிற ஃபிஷனபிள் நியூக்ளியஸ் ஒரு ஆல்ஃபா டிகேக்கு இன்வால்வ் ஆகுது அண்டு 1 பீட்டா டிகேக்கு இன்வால்வ் ஆகுது. 92 uranium 235ங்கிற ஃபிஷனபிள் நியூக்ளியஸ் ஒரு ஆல்ஃபா டிகேக்கும் ஒரு பீட்டா டிகேக்கும் இன்வால்வ் ஆகுது. நாம் என்ன செய்யணும்? Find number of neutrons. என்ன பண்ணணும்? Find number of neutrons in the final daughter nucleus that is formed. புரியுதா உங்களுக்கு? ஆல்ஃபா டிகேனா என்ன நடக்கும்? ஹீலியம் நியூக்ளியஸ் எமிட் ஆகும். பீட்டா டிகேனா எலக்ட்ரான் எமிட் ஆகும். 92 uranium 235ங்கிற நியூக்ளியஸ் ஒரு ஆல்ஃபா டிகேக்கும் ஒரு பீட்டா டிகேக்கும் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலாக கிடைக்கிற அந்த டாட்டர் நியூக்ளியஸோட நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள்? எஸ், பாசிபிள் ஒன்லி. கிவன் டேட்டா பாருங்க. நம்பர் ஆஃப் ஆல்ஃபா டிகே 1, நம்பர் ஆஃப் பீட்டா டிகே 1. சொல்யூஷன் பாருங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? லெட் x அப்படிங்கிறது தி ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் ஆஃப்டர் தி எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ஃபா 92 uranium 235ங்கிற யுரேனியம் நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒய்
the resulting nucleus after emission of beta particle. என்ன பண்ணிருக்கோம்? 92 uranium 235 ஆல்பா டிகேக்கு இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்சதை வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். அடுத்தது இது பீட்டா டிகேவுக்கு இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் -1 E0க்கு இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்சத ஒய்ன்னு எழுதியிருக்கிறோம். எஸ், ஓகே, கவனிங்க. இப்போவே உங்களுக்கு ஐடியா, ப்ராப்பர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவனிங்க. 92 யுரேனியம் 235 இப்போ ஆல்ஃபா டிகேக்கு இன்வால்வ் ஆகுது. ஆல்ஃபா டிகேக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹீலியம் நியூக்ளியஸ் எமிட் ஆகும். ஹீலியம்னா அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அப்போ இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் 92ஓட யுரேனியம் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் 92ல இருந்து ஹீலியம் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் 2-ஐ மைனஸ் பண்ண மீதி யார் இருப்பா? 90. அப்ப எக்ஸ்ங்கிற டாட்டர் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் எத்தனை? 90. அடுத்தது என்ன செய்யணும்? மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் என்னது? யுரேனியத்தோட பேரண்ட் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் 235, அதுல இருந்து டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் 4. 235 வந்து 4 மைனஸ் பண்ண மீதி யார் கிடைப்பா? 231. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 92 யுரேனியம் 235 அப்படிங்கிற பேரண்ட் நியூக்ளியஸ் ஆல்பா டிகேவுக்கு இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற அந்த டாட்டர் நியூக்ளியஸுக்கு என்ன பேரு? 90X231. ஈஸியா இருக்கா அந்த ப்ராப்ளம்? கவனிங்க. அடுத்தது பீட்டா டிகே பார்க்க போறோம். மீதி இப்ப யார் இருக்கா? ஆல்பா டிகே முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் இருக்கா? 90X231. இப்ப இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ண போகுது? ஆல்பா டிகேல கிடைச்சிருக்கிற இந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபர்தரா பீட்டா டிகேவுக்கு இன்வால்வ் ஆக போகுது. இன்வால்வ் ஆச்சுன்னா யார் வருவா? எலக்ட்ரான் எமிட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் -1, மாஸ் நம்பர் 0. இப்ப என்ன செய்யலாம்? எதுல இருந்து -1 மைனஸ் பண்ண 90 கிடைக்கும்? 91ல இருந்து 1 மைனஸ் பண்ண யார் கிடைப்பா? 90. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆஃப்டர் பீட்டா டிகே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஒய்யோட அட்டாமிக் நம்பர் 91ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா 91ல இருந்து 1 மைனஸ் பண்ணாதான் யாரு கிடைக்கிறா? 90. இதே மாதிரி மாஸ் நம்பர் வெரிஃபை பண்ணலாமா? இங்க -1 வந்தாலே அட்டாமிக் நம்பர் -1 வந்தாலே அது யாரு? எலக்ட்ரான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாஸ் நம்பர் என்ன? எலக்ட்ரானுக்கு 0. அப்போ 231 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ங்கிற நியூக்ளியஸோட மாஸ் நம்பர், 231 அப்படிங்கிறது ஒய்ங்கிற நியூக்ளியஸோட மாஸ் நம்பர். Isn't it? Very good. கவனிங்க. இப்ப நம்மளோட எய்ம் என்னது? 92 யுரேனியம் 235 ஒரு ஆல்பா டிகேவுக்கும் ஒரு பீட்டா டிகேவுக்கும் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா கிடைக்கிற இந்த டாட்டர் நியூக்ளியஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னங்கிறது தான் நம்ம நோக்கம். எஸ், கவனிங்க. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் நம்பர் மைனஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் எத்தனை? 231 மைனஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் எத்தனை? 91. அப்போ 231ல இருந்து 91 மைனஸ் பண்ணா மீதி இருக்கிறது 140. அப்போ இந்த 92 யுரேனியம் 235 அப்படிங்கிற ஃபிசனபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து ஒரு ஆல்ஃபா டிகேவுக்கும் ஒரு பீட்டா டிகேவுக்கும் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கிடைச்சிருக்கிற இந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் 231, அட்டாமிக் நம்பர் 91. அப்போ அந்த டாட்டர் நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது 140. All of you got clear idea? Yes. Good.
அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது இன்னொரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் தெரிஞ்சுக்க போறோம். கவனிங்க. Listen please. Calculate the amount of energy released. என்ன பண்ண சொல்றாங்க? வெளியேற அல்லது எமிட் ஆகிற ஆற்றலோட அளவை கணக்கீடு செய்ய சொல்றாங்க. எப்போ? When a radioactive substance undergoes fusion and results in a mass defect of 2 kg. ஒரு ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும்போது அந்த ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸில் வர மாஸ் டிஃபெக்ட் வந்து 2 கிலோகிராம் அப்படின்னா அந்த ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எமிட் பண்ணுற அல்லது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி வெளிவிடுற ஆற்றலோட அளவை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ் ஆர் நோ? எஸ், வெரி குட். Calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion and results in a mass defect of 2 kg. Can I go to next level? Yes, students. Given data பாருங்க. The mass defect in the reaction வந்துட்டு del m ன்னு சொல்லலாம். The general symbol that is 2 kg. ஆல்ரெடி நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் c is equal to 3 into 10 power 8 மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ சொல்யூஷனுக்கு போலாமா? என்ன ஃபார்முலா? நம்ம இது எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் தெர்மல் ரியாக்ஷன்ல படிச்சிருக்கிறோம். தட் இஸ் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ட் டு டெல் எம் இன்ட்டு சி ஸ்கொயர். டெல் எம்ங்கிறது மாஸ் டிஃபெக்ட். இதை சிம்பிளாக நம்ம ஐன்ஸ்டீன் ரிலேஷன் படி என்னென்னு எழுதிக்கலாம்? டெல் எம் எம்னு எழுதிக்கலாம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இப்போ நேரடியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். கவனிங்க. இ இஸ் ஈக்குவல் டு மாஸ் எத்தனைன்னு கொடுத்துருக்குறாங்க? 2 கிலோகிராம். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த கன்வர்ஷனும் நம்ம பண்ண தேவையில்லை. அப்போ 2 இன்ட்டு சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10 பவர் 8. இங்கே சி ஸ்கொயர் இருக்கு. அப்போது 3 இன்ட்டு 10 பவர் 8 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரணும். இப்படி தான் மேக்ஸ் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 2 உள்ளே கொண்டு வரும் பொழுது இது என்னன்னு மாறும்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர் 8 தி ஹோல் ஸ்கொயர்னு மாறும். 3 ஸ்கொயர்னா யாரு? 9. 10 பவர் 8 தி ஹோல் ஸ்கொயர்னா 10 பவர் 16. எஸ் ஆர் நோ? அப்போ E is equal to 2 into 9 into 10 power 16. அடுத்தது என்ன பண்ணும்? 2 into 9 எத்தனை? 18. 18 into 10 power யார் இருக்கா? 16 இருக்கு. ஜூல். 18 into 10 power 16 ஜூல் அப்படிங்கிறது தான் ஈக்குவலண்ட் எனர்ஜி ஆஃப் energy released by the radioactive substance which is involving in nuclear fusion reaction. இதை ஃபர்தராக என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ டென்ஸில் இருக்குது. இதை ஒன்ஸில் எழுதும் பொழுது E is equal to 1.8ன்னு 18 1.8ன்னு சின்னது பண்ணியிருக்கோம் இல்லையா? பெரிய நம்பரை சின்னதாக மாற்றிருக்கோம். அப்போ 10 to the power +1ன்னு வரும் இல்லையா? இந்த டெசிமல் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணும்போது 10 to the power +1 வரும். இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். டெசிமல் பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வச்சா 10 to the power வேல்யூ ப்ளஸ், ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா 10 பவர் வேல்யூ ப்ளஸ், லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா 10 to the power வேல்யூ மைனஸ். பெரிய நம்பரை சின்னதாக்குனா ப்ளஸ், சின்ன நம்பரை பெருசாக்குனா மைனஸ். இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ். இப்போ போகலாமா? அப்போது இங்கே 18 into 10 power 16 வந்து நம்ம 1.8ன்னு மாற்றும் போது 10 power +1 வரும் into 10 power 16. மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணும். அப்போ 16 + 1 is equal to 17. Therefore, the energy released in that fusion reaction when the mass defect 2 kg, that is E is equal to 1.8 into 10 power 17 joule. Thank you for listening, students. Kindly take the notes side by side and upload in your GCR class. Okay? Thank you.